எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு உரைக்காதா? இந்த பணத்தை வச்சுக்க. இதை வச்சும் குடிச்சிடாத. வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு வாங்கி போடு. இவனையும் நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. ஏய், கீழே இறங்கிடி. அத சொல்றதுக்கு நீ யாரு? இந்த வண்டி எங்க மாமாவுக்கு சொந்தம். ஓ, நீ அவருக்கு மச்சானா? அப்போ நீயும் எனக்கு வேண்டியவன் தான். வந்து உட்காரு. இப்ப மரியாதையா வண்டியை விட்டு இறங்க போறியா இல்ல உன்னை? இத சாக்கா வச்சு என்ன தொடணும்னு நினைச்சியா? என்ன பண்றது, எப்படியாவது என்ன தொடணும்னு எல்லா ஆம்பளைங்களும் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இறங்கடி. கஜாவ், கஜாவ். என்ன மாமா? செந்தாமணி எதுக்கு வண்டியில இருந்து கீழே தள்ளன? எதுக்கு தள்ளன சொல்லு. பின்ன என்ன பண்ணணும் மாமா? எங்க அக்கா உட்கார வேண்டிய இடத்துல வேற எவ்வளவு உட்கார்ந்துகிட்டு இருந்தா சும்மா இருக்க சொல்றீங்களா? அங்க யார் உட்கார்ந்து யாரு உட்கார கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல, நான். போய் அவகிட்ட செஞ்சு தப்புக்கு மன்னிப்பு கேளு. நான் அவளை மன்னிப்பு கேட்கணுமா? கஜா, அப்பா, மாமா என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? அம்மா உட்கார வேண்டிய இடத்துல வேற ஒருத்தி உட்காந்தா மாமா பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? கஜா, முதல்ல போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. நான் எந்த தப்பும் பண்ணல மாமா. சபாஷ், ரெண்டு பேரும் எதிர்த்து பேசுறீங்களா? நல்லா இருக்கு லட்சுமி. பொண்ணு என் தம்பியை நல்லா வளர்த்து வச்சிருக்கேன். சின்னவங்க பெரியவன் மரியாதை இல்ல. இந்த வீட்டுல எனக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. கஜா, சிந்தாமணி கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு. எனக்கா நீ அதே பேச்சு பேசுற? எனக்கு சுயமரியாதை கௌரவம் எதுவுமே இல்லையா? நிலுக்கா, நீ எங்க போற? சிந்தாமணி வீட்டுக்கு. அக்கா, உனக்கு உன்னோட சுயமரியாதை எவ்வளவு முக்கியமோ எனக்கு என் புருஷனோட கௌரவம் அதை விட ரொம்ப முக்கியம்டா. நீங்க அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலனாலும் நான் கொடுப்பேன்டா. அவருடைய மனசை நோகடிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. வேண்டாக்கா. உன்னோட மனசும் மாமா மனசும் வேதனைப்படும்னா நான் என் சுயமரியாதையும் கௌரவத்தையும் விட்டு கொடுத்துடுறேன். நானே அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்.
குடிக்க வாடும் மெதுவாக